எண்ணெய் வந்து சேல்ஸ் பண்றோம். அவ்வளவுதாங்க. நம்ம வந்து லிமிடெட் ஸ்டாக், லிமிடெட் ப்ரொடக்ஷனுங்க. ஆர்டர் பேசிஸ்ல தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷனே நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க. பாருங்க, இப்பதான் வந்து நம்ம பார்க்கும்போது போட்ட மூட்டை. ஆமாங்க. இந்த கெமிக்கல் எந்த கெமிக்கலும் ஆட் பண்றது அப்படிலாம் எதுவுமே இல்ல. எதுவுமே கிடையாது. கெடாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இல்லைங்க. இது அப்படியே வந்துட்டு ட்ரம்ல நம்ம புடிச்சு வைப்போம். அப்படியே கீழே செடிமெண்ட் ஆயிரும். நேச்சுரல் ஃபில்ட்ரேஷன் வச்சு எதுவும் போடாத கடலைங்க. எல்லாம் முத்து முத்தா கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. இந்த கடலை எண்ணெய் பதத்துக்கு தேவையான காய்ச்சல் இருக்குங்க. அப்பதான் எண்ணெய் பெர்ஃபெக்ட்டா வருங்க. இல்ல ஒரு 5 days 6 daysக்கு தேவையானது நான் இங்க ஸ்டாக் இருந்துட்டே இருக்குங்க. ஓகேங்க சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டின்ஸுங்க. டிஸ்பேட்சுக்கு ரெடியா இருக்கிற டின்ஸ். வந்து நான் வந்து வியாபாரத்துக்கு 10 லிட்டர் எடுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இனிஷியலா ஹெல்ப் பண்ணுங்க, அப்புறம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். 10 லிட்டர்ஸா இருந்தாலும் வெளியூருக்கு நம்ம பார்சல் பண்ணி ஷிப்பிங் பண்ணிட்டு தாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிவேர்ல்டு சேனல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து மோஸ்டா வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான். அதை வந்து இன்னைக்கு நம்ம போட போறோம். ஆர்கானிக் ஆயில் பாத்தீங்கன்னா, ஆர்கானா ஆயில்ங்கிற நேம்லயே வந்து சார் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வந்திருக்கோம், ஒரு செக் வச்சு ஆட்டிட்டு இருக்காங்கிறது மட்டும் தெரியுது. இப்ப வந்து சார் எந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றாங்க அப்படிங்கறத சார்கிட்டே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். நம்மளோட ஆயில் காலம் வந்து ரொம்ப நாள் நீட்டிக்கணும் அப்படின்னா அந்த ஆயில்ல தான் இருக்குதுன்னு சொல்றாங்க எல்லாருமே. சொல்லுங்க, அந்த ஆயில் சொன்ன மாதிரியே எப்படின்னா வந்து நம்மளோட ஆயில் நல்ல ஆயில் யூஸ் பண்ணாதான் ஆயில் ஜாஸ்தி ஆகும், இல்லன்னா ஆயில் கம்மி ஆயிரும். ஆமா, கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆச்சுங்க. 15 வருஷமா பண்றோம். 15 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கேங்க. ஒரு நோக்கத்தோட, ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு வியாபாரத்துக்குள்ள வந்திருக்கிறேங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஆயில்னால சில பல காரணங்களாக மெடிக்கல் இதுல வந்து என் குடும்பம் பாதிச்சது. எண்ட் ஆஃப் தி டே என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது, ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் போட்டு பார்க்கும் போது, இதுதான் ஆயில் மற்ற ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருந்துதான் இந்த மாதிரி எல்லாம் நோய் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இருந்து டெவலப் ஆகிறதுக்கு வேண்டி, பர்ஃபெக்டா ரெடி பண்றதுக்கு வேண்டி நானா சின்னதா வீட்டுக்கு ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ரிலேஷன் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்ல ஒரு ஸ்கேல்ல போயிட்டு இருக்குதுங்க. 15 வருஷமா இந்த ஃபீல்டுக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டி, அதாவது தரமான ஒரு பொருளை கொடுத்தா மட்டும்தான் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள வந்து ரொம்ப நாள் வந்து பண்ண முடியும். 15 வருஷமா வந்து ஒரு பிசினஸ் வந்து சாதாரண கிடையாது. வீட்டுக்கு தயார் பண்ணி அக்கம் பக்கத்துல கொடுத்து, அப்புறம் உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்து, எல்லாரும் ரொம்ப புடிச்சு போய் வாங்கின ஆயில் தான் இந்த ஆர்கானா ஆயில். இவங்க வந்து என்னென்ன ஆயில் தயாரிக்கிறீங்க? மேடம், நம்ம வந்து கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 பண்ணிட்டு இருக்கீங்க. 3 ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. டைரக்டா இங்க வந்தாலும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் வந்து வெளியூருக்கு அனுப்புறது, வெளியூர் பார்சல் போடுறதுனால பார்சல் லார்ஜ் குவான்டிட்டினா பார்சல் 1 லிட்டர் 2 லிட்டர் அப்படின்னு கேட்டாலும் கொரியர் பண்ணி விட்டுறோம். எல்லாமே கோகோனட் ஆயில் நம்ம ப்ரொடக்ஷன் பண்றது நம்ம தோட்டத்துல இருந்தே எடுத்துட்டுங்க. நம்ம தோட்டத்துல இருந்தே எடுத்துட்டு நம்மளே காய வச்சு தோட்டம். ஆமாங்க. நான் அந்த இதெல்லாம் வந்து நான் அந்த வீடியோல அட்டாச் பண்ணி பாத்துறலாம். நம்ம கொப்பரையெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வந்து நல்ல இது சல்பர் ஆட் பண்ணாம எந்த வகையான கெமிக்கலும் இல்லாம பக்காவா இருக்குங்க. இது என்ன பதத்துக்கு வந்துருச்சாங்க சார்? என்ன பதத்துக்கு வந்துருச்சுங்க. இதெல்லாம் சாப்பிடலாங்க. சாப்பிட்டீங்கன்னா லைட்டா நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்படி எண்ணெய் வந்து அப்படி வாயில் அப்படி நிக்குங்க. சல்பர் போட்டது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா வந்து காரல் அடிக்கும், தொண்டை கவ்வும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா காய வச்சு வச்சிருக்காங்க. அது ஆர்கானிக்கா எல்லாம் சோலார் சிஸ்டத்துலதான், எல்லாம் சோலார் ட்ரையர்ல தான் நம்ம காய வைக்கிறதுங்க. என்னங்க என்ன பண்றதுங்க, 8 மாசம் வந்து வெயில் அடிக்குங்க, 4 மாசம் வந்து பனி வெய்யும், காயாது, கலிசலாகும். அதனால வந்துட்டு நம்ம சோலார் ட்ரையர்லயே காய வைக்கிறது. காய வச்சிருங்க. வெயில் இருக்கிறப்ப நமக்கு வந்து வெயில் இருக்கும்போது தளத்திலே போட்டுருவேன் நாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. வெயில் காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சோலார் மூலமா தான் வந்து அவங்களால டிரைவ் பண்ண முடியும். இப்ப அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் வந்து
தேவையே இல்ல சோலார். ஏங்க சார் இப்ப நம்ம வந்து தேங்காய் பாத்துட்டோம் சார், அடுத்து என்ன நம்ம கடலை பார்க்க போறோமா? கடலை பார்க்கலாம். இன்னைக்கு யூஸ் பண்ற நிலக்கடலைங்க, இதெல்லாம் பக்காவான நிலக்கடலைங்க, எந்த கெமிக்கல்ஸ் எதுவும் போடாத கடலைங்க, எல்லாம் முத்து முத்தா கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. இந்த கடலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நாட்டு பருப்புங்க, எந்த ஹைபிரிட் வெரைட்டி எதுவும் கிடையாதுங்க. நல்லா காஞ்சிருக்கு சார். ஆமா மேடம், அதாவது வந்து எண்ணெய் பதத்துக்கு தேவையான காய்ச்சல் இருக்குங்க, அப்பதான் எண்ணெய் பர்ஃபெக்டா வருங்க. இல்லைன்னா எண்ணெய் வந்து ப்ராப்பரா அந்த FFI லெவல் ப்ராப்பரா இருக்காது, கிடைக்காது. இது வந்து என்ன நமக்கு அந்த செக்குல வந்து என்ன பதம் தேவையோ அந்த மாதிரி காய வச்சு நம்ம மூட்டை இதெல்லாம் கடலைங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லா வந்து நம்ம ஸ்டாக் நம்மளுக்கு என்ன ப்ரொடக்ஷனுக்கு தேவையான கடலையோ அது வந்து லிமிட்டடா ஒரு 5 days 6 daysக்கு தேவையானது நான் இங்க ஸ்டாக் இருந்துட்டே இருக்குங்க. ஓகேங்க சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டின்ஸுங்க, டிஸ்பேட்சுக்கு ரெடியா இருக்கிற டின்ஸுங்க இது. ஓகேங்க சார். யாரெல்லாம் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிருந்தாங்க அவங்கள்ட்ட டின்ல பேக் பண்ணி நம்ம சப்ளை இருக்குங்க. என்ன லிட்டருங்க சார்? நம்மளதுல வந்து 1/2 liter 1 liter 5 liter 16.5 liters டின்னுங்க, பிளஸ் வந்து 169 liter பேரலுங்க. பேரல். ஓகே ஓகே, எல்லாமே குடுக்குறீங்க. ஆமாங்க மேடம். அப்புறம் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா உங்க வீடியோ வந்து ஒரு பெஸ்டான ஒரு வீடியோவா இருக்கு. ஓகே ஆமாங்க மேடம். அதாவது வந்து நான் வந்து வியாபாரத்துக்கு 10 liter எடுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் அப்புறம் வந்து இனிஷியலா ஹெல்ப் பண்ணுங்க, அப்புறம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். 10 liters இருந்தாலும் வெளியூருக்கு நம்ம பார்சல் பண்ணி ஷிப்பிங் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். சூப்பர். இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க தேங்காயும் நல்லா வந்து காய வச்சு பக்காவா இருக்கிறது. அப்புறம் கீழே வந்து எள்ளுங்க, எள்ளு இருக்காங்க. ஆமாங்க, எள்ளு இருக்குங்க. ஓ, எள்ளு மூட்டையும் அடியில வச்சிருக்கேங்க. ஆமா, உங்களுக்கு வந்து எள்ளு, கடலை, தேங்காய் இந்த மூணுமே பாத்தீங்கன்னா உடம்புக்கு உண்மையாவே முக்கியமான தேவைகளான ஒரு இதுதான். ஏங்க சார், இப்ப எல்லாருமே சொல்றாங்கல்ல ஆயில் வந்து கம்மியா தான் ஊத்தணுங்கிறாங்க. அந்த உடம்புக்கு தேவையான ஆயில் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருந்தாலும் அந்த மூட்டைகளுக்கும் சரி நிறைய அந்த ஆயில் பசப்பு வந்து தேவைப்படுது. அதுதான் மேடம், நம்மளோட எண்ணெய் பாத்தீங்கன்னா வந்து டென்சிட்டி ஜாஸ்திங்க. நம்மளோட கன்சம்ஷன் மத்த இதுல வந்து நார்மல் ரிஃபைன்ட் ஆயில்ல வந்து நம்ம 2 டீஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இதுல 1 டீஸ்பூன் போட்டா போதுங்க. ஏன்னா டென்ஸ் ஜாஸ்தியா இருக்குங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்குது பாத்தீங்களா, எண்ணெயோட திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா, அதனால வந்து அடர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து மத்த எண்ணெய்க்கு கம்பேர் பண்ணும் போது நம்ம எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் போட்டா போதும். இது என்ன எண்ணெய் சார்? இது கடல் எண்ணெய்ங்க. கடல் எண்ணெய். நீங்க வந்து மத்த எண்ணெயில ரிஃபைண்ட் ஆயில்ல சும்மா வந்து நிறைய ஊத்துவாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு அதுல 2 டீஸ்பூன் ஊத்துனா இதுல 1 டீஸ்பூன் ஊத்துனா போதும். காமிங்க, தேங்காய் எண்ணெய் காமிங்களேன். அதுவும் பாருங்க உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் நல்லா மனம் இருக்குதுங்கண்ணா, செம. ஏன்னா வந்து அந்த நம்ம செக்ல ஆட்டும் போது அந்த தேங்காய் எண்ணெயோட வாசம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கூலிங் டைம்ல வந்து கெட்டியாயிரும் கம்பல்சரியா கெட்டியாயிரும். அதாவது வந்து இது வந்து ஃபுட் கிரேட் பாட்டிலுங்க, அதனால இதாகாதுங்க. நம்ம பேரல்ல டின்ல எல்லாம் வைக்கும் போது எல்லாம் கெட்டியாயிருங்க. ஊட்டிக்கெல்லாம் நம்ம எண்ணெய் கொண்டு போனீங்கன்னா பேஸ்ட் மாதிரி தான் எடுக்கணும். நெய் மாதிரி எடுத்துக்கலாம், நெய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பருங்க. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம செக் வந்து தேங்காய் எண்ணெய் எப்படி ஆட்டுறாங்க அப்படிங்கறது அதையும் பாத்திரலாம். இப்ப தேங்காய் ஓடிட்டு இருக்குதுங்க. ஓகே, நம்ம வந்துட்டு அன்பில்டர்ட் ஆயிலுங்க, எல்லாமே அன்பில்டர்ட் ஆயில். அப்படி எண்ணெய் வந்து தேங்காய் போட்டு வேற எந்த அடல்ட்ரேஷன் எதுவுமே கிடையாதுங்க. ஓகே, தேங்காயை போடுறோம், எண்ணெய் இறங்குது, ஒரு நாள் தெளிய வைக்கிறோம், அடுத்த நாள் வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து சேல்ஸ் பண்றோம், அவ்வளவுதாங்க. நம்ம வந்து லிமிடெட் ஸ்டாக், லிமிடெட் ப்ரொடக்ஷனுங்க. ஆர்டர் பேசிஸ்ல தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷனே நம்ம இது பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால ஆமாங்க, பாருங்க இப்பதான் வந்து நம்ம பாக்கும்போது போட்ட மூட்டை. ஆமாங்க. ஓகே, பாருங்க எவ்வளவு எந்த அளவுக்கு வந்து தெளிவா வருதுன்னு பாருங்களேன். ஏன்னா ஆடும் போது வரும். இது இன்னும் ஃபில்டர் பண்ணுவீங்களா சார்? இது ஒண்ணும் இல்லைங்க, ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது என்னன்னா நம்ம எண்ணெய் வந்து அப்படியே வந்துட்டு டின்ல உடிச்சு வைக்கிறோம், அது அப்படியே தெரியுதுங்க, அவ்வளவுதாங்க. ஓ சரிங்க சார். மத்தபடி வேற எந்த அடல்ட்ரேஷன் எந்த கெமிக்கலும் ஆட் பண்றது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கெடாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க சார்? கெடாம இருக்கிறதுக்குலாம் இல்லைங்க. அழுக்கு கைப்பட்டா கெமிக்கல் இல்லாதது கம்பல்சரியா கெடும். ஓகே ஓகே, ரைட்டுங்களா. அழுக்கு கை, அதாவது சமையல் பண்ற புலங்குற கை பிரச்சனை இல்லைங்க, அழுக்கு கைனா பிரச்சனை. ஓகே சார். ஓகே, பாருங்க நல்ல தெளிவான ஒரு தேங்காய் எண்ணெயா வந்துட்டு இருக்குது. இது மறுபடியும் போடுவீங்க ஏன் சார்? இல்லைங்க, இது அப்படியே வந்துட்டு ட்ரம்ல நம்ம புடிச்சு வைப்போம், அப்படியே கீழே செடிமெண்ட் ஆயிரும். நேச்சுரல் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்க. ஓகே, நம்ம இதுக்குன்னு தனியா ஃபில்டர் மிஷின் அதெல்லாம் நம்ம போடுறதுல இப்படி கொடுக்கறதுனால சத்து அப்படியே வரும். ஓகேங்க சார். இதெல்லாம் அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், நம்மளுமே ஹேருக்கு தைக்கும் போது சரி, இட்லி பொடி அந்த மாதிரி கூட எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடலாம்.
நம்ம வீடியோ ஃபுல்லாகவே ஆர்கானா ஆயில் மில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தயாரிக்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் வந்து ஆயிலை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ண போகிறீங்க, இல்லாட்டியும் வந்து நீங்கள் அதை வந்து ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வருது அப்படின்னா தாராளமாக இவங்க வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வந்து செக்கில் தான் வந்து எண்ணெயெல்லாம் ஆட்டி வந்து கொடுக்குறாங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. அதை ரியலாக நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து உணவு, அதாவது நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய எண்ணெயெல்லாம் இப்படி தான் வருது அப்படின்றது வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் வந்து பண்ணுறது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு, ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வாழ்கிறதுக்கு ஆயிலும் முக்கியமான ஒன்று. ஆயிலை நம்ம நீடித்து வாழ்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது இது மெயின். இது தான் ஃபுட்டில் வந்து நல்ல ஆயிலை வந்து சேர்த்துக்கணும். இவங்ககிட்ட 6 லிட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே கிடைக்குது. இல்லாமல் மொத்தமாக வாங்குறீங்க அப்படின்னா 10 லிட்டர்லேருந்து கூட கொடுக்குறாங்க மினிமம். நீங்கள் ஹோல்சேலாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம், ரீட்டெயிலாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ப்ரைஸில் ஏதாவது டவுட் இருக்குன்னா தாராளமாக இவங்களை வந்து கால் பண்ணி நீங்கள் நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் மீட் பண்ணலாம். பாய்.